சொல்லும்ல, அதுக்கு வந்து இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, ஆல் ரைட். ஆல் ரைட், எல்லாம் சரி அப்படின்றதுக்கு ஆல் ரைட் அப்படின்னு சொல்லலாம். மிகவும் நல்லது, ஐயோ இது சூப்பரா இருக்கு, ரொம்ப நல்லதா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு எக்ஸாம்பிள், ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்ல மார்க் எடுத்திருக்காங்க, நம்ம பசங்க வந்து நல்ல மார்க் எடுத்திருக்காங்கன்னா மிகவும் நல்லது அப்படின்னு சொல்றதுக்கு வெரி குட், வெரி குட் அப்படி சொல்லலாம். ராம் உள்ளாரா, இப்போ வந்துட்டு யாராவது வீட்ல இருக்காங்களா, இவங்க வீட்ல இருக்காங்களா, அவங்க வீட்ல இருக்காங்களான்னு அவங்க பேர் சொல்லி கூப்பிடுறோம். இப்ப ஷீலா இருக்காளா இல்ல ராம் இருக்காங்களா, அது மாதிரி கேக்குறதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி கேட்கலான்னு பாத்தீங்கன்னா, இஸ் ராம் இன், இஸ் ராம் இன், ராம் உள்ளாரா அப்படின்றதுக்கு ராம் வீட்ல இருக்காரா அப்படின்னு கேட்போம்ல, சோ அதுக்கு வந்து இஸ் ராம் இன் அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா? யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்றதுக்கு, இப்போ ஒரு கொஸ்டின் கேக்குறோம், அதுக்கு வந்து பசங்க கிட்ட கொஸ்டின் கேக்குறோம், இதுக்கு ஆன்சர் யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்றதுக்கு who knows, who knows அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஓகேங்களா? who knows அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது